வணக்கம். இந்த அப்ளிகேஷனை பற்றி தான். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீ பேடிஎம் கேஷ் சம்பாதிக்கலாம். அதுவும் 10 ரூபா சேர்ந்த உடனே நீங்கள் வந்து பேடிஎம்மில் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இது ஒரு அருமையான அப்ளிகேஷன் நண்பர்களே. இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், இவங்க காசு தராங்க. நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் கேட்குது, நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4.3 இதனுடைய ரேட்டிங். மக்களுடைய விமர்சனம்லாம் படித்து பார்த்துக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் கேட்குது. நான் இப்போ இதை வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்த பிறகு அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதை ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்டர்பிரைஸ் கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து ஒரு சில பர்மிஷன் கேட்டால் பர்மிஷன் அளவு கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே பாருங்கள், சைன் அப் நோ அப்படின்னு கேட்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து ரெஃபரல் கோடு கேட்கும். அந்த ரெஃபரல் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதை நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே என்ன பண்ணணுன்னா, உங்கள் யூசர் நேம் கொடுத்துக்காங்க, உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அப்புறம் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லும். மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் கிடச்சிடும். ஜஸ்ட் இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம வந்து இப்போது சிம்பிளாக பார்க்கலாம். இந்த 3 லைன்ஸில் வந்துருங்க. 3 லைன்ஸில் வந்த பிறகு பாருங்கள், ஹோம் டாஸ்க், வாலெட்டு, ரேடியம் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த டாஸ்கில் வந்துருங்க. டாஸ்கில் வந்த பிறகு வந்து ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 8 டாஸ்க் கிடைக்கும். இப்போ நான் வந்து டாஸ்க் 1 நான் முடிச்சிட்டேன். இப்போ டாஸ்க் 1 முடிச்சுட்டு டாஸ்க் 2 பண்ண சொல்லுது. நான் டாஸ்க் 2 கிளிக் பண்ணி காட்டுறேன். டாஸ்க் 2 வந்து எனக்கு 15 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்குது, ஒரு கிளிக் கிடச்சிருக்குது. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் டாஸ்க் அதை நான் கிளிக் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பிடிச்சிடலாம். ஜஸ்ட்டு வந்து 3 செகண்ட் விளம்பரம் வரும். நான் இதை பேக் பண்ணிக்கிற விளம்பரத்தை. இப்போது ஜஸ்ட்டு 3 செகண்ட் டைமர் ஓடும். அந்த 3 செகண்ட் டைமர் ஓடி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அதுவே வந்து சக்ஸஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், 1 முடிஞ்சு போச்சு. நான் திரும்ப வந்து ஸ்டார்ட் டாஸ்க்கை கொடுக்குறேன். திரும்ப வந்து எனக்கு டைமர் வரும், ஒரு விளம்பரம் வரும். அதுக்கு பிறகு டைமர் வரும். அது முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதே மாதிரி நீங்கள் இருக்கிற அந்த 8 டாஸ்க்லேயே வந்து 15 இம்ப்ரெஷன் வரும், கிளிக்கு வந்தால் வரும், அல்லது வந்து இன்ஸ்டால் வரும். எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மூணாவது இம்ப்ரெஷனை நான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கிறேன். இந்த 3 இம்ப்ரெஷன் முடித்த பிறகு மீதி இருக்கிற அந்த 12 இம்ப்ரெஷனையும் நான் முடிச்சுட்டு கிளிக் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து 15 இம்ப்ரெஷன் முடிச்சுட்டு இப்போ கிளிக் இருக்குது. கிளிக் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் டாஸ்க் அதை நான் கிளிக் பண்ணும்போது கிளிக் டைம் ஆட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யாரும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு 30 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லி வந்திருக்குது. இப்போ நான் வந்து இங்கே 30 செகண்ட் வெயிட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து எழுதி வந்துடும் 20 செகண்ட், 10 செகண்ட். இப்போ பாருங்கள், 20 செகண்ட் வந்துடுச்சு. அப்புறம் வந்து 10 செகண்ட் வரும். அப்புறம் வந்து சக்ஸஸ் வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துடும். இதில் வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து இருக்கிற 8 டாஸ்க்கே முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எனக்கு வெயிட் 10 செகண்ட்னு சொல்லுது. நான் வந்து 10 செகண்டு வெயிட் பண்ணிக்கிறேன் இங்கே. அதுக்கு பிறகு எனக்கு சக்ஸஸ் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் 8 டாஸ்க்கே முடித்த பிறகு வந்து உங்களுக்கு வந்து காசு ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ 2 டாஸ்க் முடித்தேன். 2 டாஸ்க் முடித்த பிறகு என்னுடைய வாலெட்டில் வந்த பிறகு எனக்கு ₹1.40 கிடச்சிருக்குது. இதை ரேடியம் எப்படி கொடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு இந்த ரேடியமை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்கள் பேடிஎம் நம்பர் கொடுத்து அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு 24 ஹவருக்குள்ளே காசு கிடச்சிருக்குது. ஜஸ்ட்டு 10 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ₹1 கொடுத்து பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மினிமம் விட்ரா வந்து ஏறக்குறைய 700 பாயிண்ட் கிடைக்குது. 700 பாயிண்ட் என்பது வந்து 7 ரூபா. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 7 ரூபா சேர்ந்த உடனே நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் வந்து செல்ஃப் இயர்னிங்கை விட அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா வந்து இங்கே இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய ரெஃபரல் கோடு, இந்த மாதிரி ஒரு ரெஃபரல் கோடு கிடைக்கும். அந்த ரெஃபரல் கோடை உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி அதன் மூலயமா அதிகமாக சம்பாதிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கு என்னுடைய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.